இப்படி பாருங்க. ஏய் இறங்க 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 இறங்க. Hi all, welcome back to our channel Charan's Diary. இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான டே அண்ட் ஆல்சோ ஒரு ஹாப்பி டேவாக ஹெண்ட் ஆச்சு. மார்னிங் சீக்கிரமே எழுந்துட்டேன், ஏன்னா அன்றைக்கி கிறிஸ்வா ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஸோ நாங்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறதுனால ரிட்டர்ன் எப்போ வருவோம் எப்போ முடியுன்றது தெரியாதனால நான் வந்து லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கிளம்புனேன். ஸோ அன்றைக்கி லன்ச் வந்து கீரை அண்ட் வாழைக்காய் பொரியல் தான் பண்ணேன், ஏன்னா அதுதான் ஈஸியாக முடிஞ்சிடும். மேரேஜ் ஆகி 5 years ஆச்சு, ஆனால் இப்போ கூட வந்து இந்த கீரைன்றது எனக்கு தெரியவே தெரியாது, அதோட பேரே தெரியாமல் நான் சமைப்பேன். வாங்கும் போது தால் போட்டு செய்யலாமா மட்டும்தான் நான் கேட்பேன், மற்றபடி அது என்ன கீரைன்னு கூட நான் கேட்டுக்க மாட்டேன். பாலக்கீரை தண்டு கீரையை தவிர வேறு எந்த கீரையும் எனக்கு தெரியாது. என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க, யாருனால ரிலேட் பண்ணிக்க முடியுது? தென் இந்த காம்பினேஷன் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக கிறிஸ்வாக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களாம் கீரைலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப அடம் பிடிப்பேன், தயிர் சாதத்தை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் கிறிஸ்வா அப்படி கிடையாது, கீரைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாழைக்காய் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பேன், இல்லைனா இது மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுவேன், இன்னும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். அண்ட் டைம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் சாமிக்கும் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அவனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து வாட்டர்மெலான் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ரொம்ப ஹாட் ஆகிடுச்சு, பெங்களூர் ஆகுதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு, அவ்வளோ ஹாட்டாக இருக்குங்க. ஸோ வாட்டர்மெலான் வந்து மஸ்ட் ஆகிடுச்சு. கோல்டு வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நம்மளுக்கு இது வாட்டர்மெலான் சாப்பிட்டே ஆகணுன்ற ஃபீலிங் இருக்குது. என்ன ஒன்றுனா நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுடலாம், பட் கிட்ஸ்க்கு வந்து அந்த சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி தரணும். அவனுக்கும் அப்படியே கொடுத்தா சாப்பிடுவான், பட் கொஞ்சம் கஷ்டப்படுவான். அதனால் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பாக்ஸில் தனியாக எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸில் வந்து தனியாக பேக் பண்ணிவிட்டேன். அண்ட் எஸ், என்னோட லன்ச் மெனுவும் முடிஞ்சிருச்சு. அண்ட் சாமிக்கு வந்து பால் மட்டும் வைக்கலான்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை போட்டு பால் வச்சேன். எப்போவுமே வந்து எதுவுமே இல்லைனா கூட வந்து சாமிக்கு வந்து இதை வச்சுருவேன். இது வந்து வீட்டில் அம்மா எப்போவுமே பண்ணுவாங்க, நாட்டு சக்கரை போட்டு பால் காசி வச்சுருவாங்க. ஸோ அதை தான் நானும் இங்கே பண்ணேன். இல்லைன்னா வந்து உடச்ச கடலை, கற்கண்டு அண்ட் டேட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டு சாமிக்கு வச்சுருவாங்க. ஸோ எதுவுமே இல்லாத டைமில் நம்மளுக்கு உடம்பு முடியலனா கூட நம்ம சிம்பிளாக இது மாதிரி பண்ணி சாமிக்கு படைச்சிடலாம். அண்ட் என்னோடய பேக்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அவனோட காஸ்டியூம், ஃபேன்சி ட்ரெஸ்க்கு வந்து அவனோட காஸ்டியூம், அவனோட ப்ராப்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் தனியாக பேக்கில். அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்லாம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி அவனை விட நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால் எப்படி அவன் பண்ணுவான், நம்மளுக்கு எதாவது சர்ப்ரைஸ் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஏதோ ஒன்று எனக்கு ஓகே, அவன் கண்டிப்பாக சொல்லிடுவான், நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம், அதனால் அவன் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவனுக்கு தோசை எல்லாம் கொடுத்து ஊட்டி விட்டுட்டேன், ஏன்னா வந்து டைம் ஆகிடும், அவன் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா ரொம்ப லேட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நான் கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு, ஏன்னா வந்து சின்ன வயசில் நம்ம போட்ட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நர்ஸ் கெட்டப் தான் போட்டேன். இன்னமும் எனக்கு அந்த டயலாக் மேற்கொண்டு எல்லாமே ஞாபகம் இருக்குது. கிறிஸ்வா கூட சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மாடர்ன் திருவள்ளுவர் ஆகிட்டார். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெறும் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு போயிட்டோம் வீட்டில், ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, அவனுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு தான் ஃபுல்லாக ரெடி பண்ணோம். அங்கே இருக்கவங்க யார் இதுன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தெரியலை. ஸோ எல்லாருமே வந்து க்யூட்டாக ட்ரெஸ் அப் பண்ணி வந்திருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராக்கெட் சந்திராயன் தான். இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன்ஸோட சத்தமாக பேசியிருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் நம்ம சொல்லி கொடுத்ததை மறக்காமல் ஃபுல்லாக சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் பயங்கரமாக கிளாப்ஸ் வாங்கினா, எல்லாரும் சூப்பராக பண்ண கிறிஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
ரொம்ப சோகமாயிட்டாரு அவர். அந்த கெட்டப் போட்டு இருக்க முடியல. உடனே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டோம். தென் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. அங்கே வந்து இந்த புக் வச்சுருந்தாங்க. ஸோ பேரண்டல் ஆட்டிடியூட்ஸ் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தென் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே வந்து ஜூஸ் தான் போட்டேன். வாட்டர்மெலான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் ஜூஸ் போட்டுட்டேன். வாட்டர்மெலான் ப்ளஸ் மின்ட்டோட போட்டு குடிப்பேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் லெமன் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து அவ்வளோ லெமன் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வாட்டர்மெலான் அண்ட் மின்ட் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டுமே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர்மெலான் ஸ்ட்ரா இல்லை, ஸ்ட்ராபெரி ஸ்ட்ரா தான் இருக்கு. கிருஷ்வா என்ன பண்ணுறீங்க? ஏய் இறங்க 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 இறங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் வந்து தேடிட்டு இருக்கான். அந்த உடனே 1 o'clock மேலே அவனுக்கு லஞ்ச் கொடுத்துருவேன். ஸோ சாப்பிடும் போதே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கேக் வாங்கி வச்சிருந்தேன். சூப்பரா பண்ணதுக்கு சரியா? அம்மா இதுவே சூப்பரான சர்ப்ரைஸ்மா, எனக்கு போதும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப க்யூட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ரொம்ப சமத்தா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இப்போல்லாம் வந்து செடிங்க பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. வெயிலுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் வந்து மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி ஊற்றிடுறது. ஸோ இந்த ஏஜ்லேயே அவன் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால அவனுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன். என்னடா எது பண்ணாலும் எப்போவுமே கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்லாம் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து இது மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும். சர்ப்ரைஸ் எடுக்க போறியா? மோர் ஓவர் நாங்கள் தனியாக வாங்கி வச்சுலாம் கொடுக்க மாட்டோம். பர்த்டேக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வரும். நாங்கள் நிறைய வாங்கி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து ஒட்டு மொத்தமாக அப்படியே கொடுத்துட மாட்டேன். நான் அப்பப்போ எடுத்து வச்சுருவேன். நிறைய கிஃப்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருவேன். அப்பப்போ அவன் எப்போ வந்து ஒழுங்காக ஏதாவது பண்ணுறான், நாங்கள் சொல்கிறத கேட்குறான், அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சோன்னா அப்போ அதுலேருந்து ஒன்று எடுத்து கொடுப்போம். ஸோ இப்படி தான் நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுப்போம். நாங்கள் ஒவ்வொரு டைம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அப்படிலாம் கிடையாது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பர்த்டேக்கு வர கிஃப்ட்ஸை வந்து அட் எ டைம் எல்லாத்தையும் ஒரே டைமில் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அப்பப்போ ரிலீஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் வந்து அவனுக்கு யூஸ்ஃபுல்லான டாய்ஸ் புக்ஸ் வாங்கணும்னு நினைப்பேன். ஆனால் அவங்க அப்பா வந்து எப்போவுமே வந்து சாப்பாட்டில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ அவனுக்கு பிடிச்ச ஃபுட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி டின்னருக்கு வந்து வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம். ஜூக் டேப் ரூம் ரெஸ்ட்ரோ பார் தான் இது. பிஎல் ரோடில் இருக்குது. நிறைய இடத்துல இருக்குது. நாங்கள் பிஎல் ரோடு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கனால நாங்கள் அதை சூஸ் பண்ணி போயிருந்தோம். ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூஃப் டாப்பை என்ன ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னா வார்ம் க்ளோத்ஸ் கொண்டு போயிருக்கலாம். பட் அதுதான் ஒன்று ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. தென் அங்கே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்த விஷயம் வந்து கொரியாண்டட் க்ரஸ்டட் சிக்கன் ஸ்கியூவர்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என் ஹஸ்பண்ட் பிடிச்ச அரேபியாத்தா ஸ்பெகத்தி வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் அந்த சிக்கன் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து சிஸ்லர் ப்ரௌனியோட எங்களோட டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். கிட்ஸ் கூட்டிகிட்டு போனாவே நம்மளுக்கு இது வேணும் அது வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அவங்களுக்காக கேர் எடுத்து அவங்கள்ட்ட சொல்லுவோம் ஸ்பைஸ் கம்மியாக ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ப்ரௌனிலையும் ஐஸ்கிரீம் காலி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு இன்னொரு ஸ்கூப் வேணும்னு கேட்டோம். அவங்களும் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் இன்னொரு ஸ்கூப் வச்சு கொடுத்தாங்க. பில்லும் போடலை அதுக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்ட்ரோ பாஸாக இருந்தாலும் நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி தருவாங்க. லைக் ரூஃப் டாப், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, நான் ஸ்மோக்கிங் ஜோனு, அது மாதிரிலாம் வந்து நம்ம போட்டு செலக்ட் பண்ணோன்னா நம்ம நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து போய் சாப்பிட்லாம். நம்மளுக்கு எப்பயாச்சும் ஸ்டார்டர்ஸ் நல்லா சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ரெஸ்ட்ரோ பாஸ் வந்து சூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்டார்டர்ஸ் வந்து நம்மளால் சாப்பிட முடியும். அதனால தான் அந்த இடம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இல்லைன்னா நார்மல் ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலாம்.
ஸோ அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே த ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஃபார் சில்ட்ரன் சொல்லிட்டு லேண்ட்மார்க்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து ராமாயணா மகாபாரதாலாம் வந்து 1.5 பேஜஸ்லேயே முடிச்சிட்டாங்க. அவ்வளோ ப்ரிசைஸாக அவ்வளோ அழகாக வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ ப்ரிசைஸாக ஒரு மகாபாரதா ஸ்டோரியை கொடுக்க முடியுமான்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதை தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி தான் என்னோட டே முடிஞ்சது. சாரி, மறந்துட்டேன். மண்டே தான் அவனோட ஃபேன்சி ட்ரெஸ் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. கிறிஷ்வா won the first prize. இந்த ஹாப்பி நோட்டோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். Hope you all liked the video. Thanks for watching. Like, share, subscribe. Next ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.